நான் எங்க போயிட்டு இருக்கேன் தெரியுமா? வேற எங்க, டி நகர் தான். பொங்கல் ஷாப்பிங் விளாக் போடுறேன்னு சொன்னேன்ல, அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். டி நகர்ல எப்பங்க கூட்டம் இல்லாம இருக்கும்? எப்பவுமே சரியான கூட்டம். ஃப்ரைடே போனாலும் கூட்டம் இருக்கு, மண்டே போனாலும் கூட்டம் இருக்கு. எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்டே நாங்க கரும்பு ஜூஸோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆவி பறக்க அந்த கார்னியும் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட வீடியோ. எனக்கு இந்த பீங்கா, கிளாஸ் கப்ஸ் இதுக்கு மேல வந்து ஒரு ஈர்ப்பு அதிகம்னு சொல்லலாம். அதுக்காகவே நாங்க வந்து என்னமோ ஸ்ட்ரீட் ரங்கநாத ஸ்ட்ரீட்ல இருக்கிற இந்த ஷாப்புக்கு வந்திருந்தோம். எது எடுத்தாலும் ரூ. 10, ரூ. 15, ரூ. 30. இது 3க்குள்ளேயே இந்த ரேட் முடிஞ்சிரும். குவாலிட்டி வைஸ் ரூ. 10 எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு குவாலிட்டி. ₹30 உடைய கப்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா நான் ஒரு ₹10 கப்பும் வாங்கினேன். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஒரு 2 கப்பு, அப்புறம் இந்த கிளாஸ் கப்பு எல்லாமே வாங்கியாச்சு. பட் ரொம்ப தூரம் போறவங்களுக்கு வந்து நீட்டா அந்த பேப்பர்லாம் சுத்தி குடுத்துடுறாங்க. அதனால கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் வெயிட்டே தூக்க மாட்டேப்பேன்னு சொல்றவங்க கூட வாங்கலாம். அந்த அளவுக்கு வெயிட் இல்ல. நெக்ஸ்ட் நம்மளோட ஃபேவரட்டான ஹேண்ட்பேக் கடை. ஹேண்ட்பேக்ல இருந்து எல்லா பேக்குமே இருக்கு. கீழே பெரிய ஜிஆர்டிக்கு ஆப்போசிட்ல இந்த கடை ஒரு பெருசாவே இருக்குங்க. ஃபர்ஸ்ட் காப்பி எல்லாமே சூப்பரா குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப ரெகுலர் கஸ்டமர், அந்த அளவுக்கு டிசைன்ஸும் எல்லாமே இருக்கு. பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப பெரிய பேக் தான் எல்லாருமே வந்து எதிர்பார்க்கறதுனால மோஸ்ட்லி அந்த கலெக்ஷன் தான் வச்சிருக்காங்க. ஆனா உங்க கடையில தான் வந்து ஹேண்ட்பேக் வாங்கி ஹேண்ட்பேக் தச்சு கொடுக்கறது அவைலபிள் இருக்கு அப்படின்னு. மாடல் பேக்கா? கிரீன் கலர் வாங்க மாதிரி ரெண்டு இருக்கும். ஆமாம், கண்ணாடி செம்மையா இருக்குல்ல. வைக்கலாம். எனக்குலாம் மனசாட்சிங்கிறது யாரும் ஏன்னா வீடியோ எடுத்திருக்கேன். எங்க இருக்கும் தெரியுமா? வேற எங்கேயும் இல்ல, அது சென்னை சில்க்ஸ் தான். இங்க எதுக்கு சாரி பார்க்க வந்தோம்னா, நம்ம வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருப்போம் ஒரு கடை அங்கதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்கேயும் நல்லா இருந்ததுதான் என்ன பண்றது? அங்க நல்லா இல்லாம இங்க நல்லா இருந்துச்சுன்னா, ஸோ அதனால இங்கேயும் ஒரு செக்அப் போடுறதுக்காக சாரிலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கான்னு பாக்குறதுக்கு வந்தோம். ஆனா கலெக்ஷன்ஸும் இங்க நிறைய தான் இருந்துச்சு. பட் எனக்கு எடுக்கிற அளவுக்கு வந்து மைண்ட் செட் இல்ல. சரி, ஓகே, ஓரளவுக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இங்க வந்து நில்லுப்பா. கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்கப்பா, ஜஸ்ட் ஃபன்னு. இந்த லினன் சாரீலாம் வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. இந்த வெயிட்லெஸ் வந்து காட்டன் சாரீ எல்லாமே கலெக்ஷன் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா நாங்க தான் எடுக்கல. என்னோட ஆல் டைம் பார்ட்னர், கிரைம் பார்ட்னர், ஊசுதா இருக்கட்டும், தப்பு பண்றதா இருக்கட்டும், எல்லாமே இவ கூட தான் கடவுள் எழுதி வச்சுட்டாரா என்னவோ. எங்க அக்கா தான் எப்பவுமே, அவ கூட தான் சேர்ந்து எல்லாமே பண்ணுவேன் நானு. இந்த மாதிரியும் நீங்களும் க்ளோஸ் அவங்க அக்கா கூட இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஓகேவா? சென்னை சில்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு நினைக்கிற சில்வர் செக்ஷன் வந்து வேற லெவல்ல கலெக்ஷன்ஸ் வந்து அந்த இயரிங்ஸ் ஸ்டட்டா இருக்கட்டும் சூப்பரா கொடுத்துருந்தாங்க. இந்த அழகா இருக்கு, இந்த குட்டி குழந்தைங்களுக்குலாம் போடுறதுக்கு பயங்கரமா இருக்கும். அடுத்து ஸ்ரீகுமரன் ஸ்டோர் 5 மாடின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஷாப் தான். பட் கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு ஒர்த் இல்லை, அந்த அளவுக்கு கூட்டமும் இல்லை. சரி, நம்ம எடுத்து போட சொல்ற அளவுக்கு மனசு வரல, கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு நைஸா அந்த இடத்த விட்டு வெளியில வந்தாச்சு. இது போத்தீஸுங்க. என்னதான் டைமிங்கை நாங்கள் கீப் அப் பண்ணுறோமோ தெரியல. கரெக்டாக பொங்கல் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண டைமாக பார்த்து நாங்கள் போயிட்டோம். போனோடனே நல்லா ஸ்வீட் சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா வாங்கி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கலெக்ஷன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 500க்கு வவுச்சர் கொடுக்குறாங்களா இல்லையோ, கூட்டம்னா சரியான கூட்டம், ஒன்றுமே எடுக்கவும் முடியல. ஜூஸ் தான் குடிச்சிருக்கோம், பசிக்குதே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள தெரியல. அக்கா ஒரு சோஷியல் சர்வீஸ் குயின்னு சொல்லலாம். நீட்டாக அதை கொண்டு டெஸ்ட்பின்ல ரொம்ப தேடி கஷ்டப்பட்டு போட்டு வந்துட்டா. குரோம்பேட்டில் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் இங்கேயும் வச்சுருந்தாங்க. பட் ஆன்லைன் ப்ராடக்ட் வந்து ரொம்ப இல்லை, பட் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அந்த காட்டன் சாரீஸ்லாம் வந்து ஆன்லைன்லேருந்து நம்ம பார்க்குறது தான் இருந்துச்சு. நான் ஒரு சாரீ எடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கண்ணாடி முன்னாடி வச்சு வச்சு பார்ப்பேன், பார்த்து திருப்பேன். எங்கள் அக்கா சொல்கிறத தவிர அங்கே இருக்கிற அனைத்து பேரும் சொல்கிறதையும் நான் கேட்பேன். எனக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் என்ன மாதிரி இருப்பீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நினச்சி பார்த்த மாதிரி ஒரு 25% மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கேயுமே கலெக்ஷன்ஸ் இருக்குது, பட் எனக்கு பிடிக்கல. சரி, நம்ம பார்ப்போம், காசா பணமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எங்கள் அக்கா திட்டுறது தான் மிச்சம். எனக்கெல்லாம் மனசில் பெரிய குவாலிட்டி செக்குன்னு நினப்பேன். அந்த சாரியோட குவாலிட்டி வந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்லாம் எங்கள் அக்காட்ட சொல்லுவேன். ஆனால் வந்து ஒரு சில சாரீஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசாக ஒரு மாதிரி அன்ஃபிட்டாகவே அமைஞ்சிரும். அது வேறு விஷயம். இருந்தாலும் நம்ம வந்து மனசுக்குள்ளே அப்படி ஒரு நினப்பு எனக்கு.
வந்து கலர்ஸ் கேட்டிருப்பேன், பட் அங்கே இல்லை. எனக்கு இந்த பேட்டர்ன் பிடிச்சிருந்துச்சு, ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாகவும் இருந்துச்சு. பட் இல்லைன்னு சொன்னதுனால எனக்கு வந்து ரொம்ப சேட் ஆயிடுச்சு. நான் தான் எடுக்கலம்மா, நீயாச்சும் எடுமான்னு சொன்னால் அவள் அதுக்கு மேலே நீ எடுத்தால் தான் நான் எடுப்பேன்ட்டா. அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ்லாம் 1000 ருபீஸ், அந்தளவுக்கு ஒர்த்தாங்க ப்ளவுஸ், எனக்கு சத்தியமாக தெரில. இயரிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் சூப்பராக இருந்துச்சு. இது எங்கே இருக்குன்னா எக்ஸாக்டாக இந்த காதிம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் பாலத்துக்கு கீழே இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. இயரிங்ஸு ரேட்டுமே கம்மி தான். கண்டிப்பாக நீங்கள் வேணும்னா நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? எக்ஸாக்டாக போத்தீஸ் ரோட்லேயே இருக்குது. ஆனால் ஜிபே இல்லை. ஜிபே இருக்கிற உள்ளவங்களாம் கண்டிப்பாக சேஞ்சஸ் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இப்போ மோஸ்ட்லி நம்ம ஜிபே தான் யூஸ் பண்ணுறோம், அதுக்காக சொல்கிறேன். இப்போ தாண்டா மெயின் பிக்சருக்கே வந்திருக்கும். என் மைண்ட் செட்டில் இருக்குன்னு சொன்னல, அது ஆர்எம்கேவி தான். இங்கே தான் எப்போவுமே எனக்கு எப்படி இருந்தாலும் அமைஞ்சு போய்டும். ஆனால் எனக்கு மோஸ்ட்லி இந்த டீநகரில் இருக்கிற ஆர்எம்கேவியை விட ஃபோரோமாவில் இருக்கிற ஆர்எம்கேவியில் வந்து நான் போனோன்னே எடுத்துருவேன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். லிஃப்ட்டில் போயிட்டு செகண்ட் ஃப்ளோர் ஓப்பன் பண்ணோன்னே ஆஹா, எனக்கு இந்த சாரீ நான் எடுத்துகிட்டு தான் போவேன்னு எங்கள் அக்காவும் சொல்கிறான். நானும் சரி ஓகே நம்மளும் எடுத்துகிட்டு தான் போகிறோன்னு பார்க்கும்போது கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்கும், ரேட்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருப்பானுங்க. எப்போவுமே ஆர்எம்கேவியில் செம்மையாக இருக்கும் எல்லாமே. எப்படி எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்கன்னே தெரியாது. ஆனால் இந்த டைமு கொஞ்சம் கம்மியானதாக இருந்துச்சு, கலெக்ஷன்ஸ் அந்தளவுக்கு இல்லை. இந்த 2 சாரீ வந்து எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட்டு 780 தான். பட் பரவாயில்ல அந்த ரேட். இந்த சாரி எடுத்திருப்பேன் கமெண்ட்ல நீங்க முடிஞ்சா சொல்லுங்க. ஆல்ரெடி இங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணனால நம்மளுக்கு பாயிண்ட்ஸும் இருக்கிறதுனால ஒரு 50 ருபீஸ் வந்து லெஸ் ஆனிச்சு. அதுவும் ஒரு அமௌண்ட் தானையா அப்படின்ட்டு பாய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணியாச்சு. இனி வீட்டுக்கு போகலான்னு நினைக்கும் போது அக்கா பசிக்குதுன்னு சொல்லும் போது ஒரு 2 பப்ஸும் ஒரு வெங்காய பக்கோடா எல்லாம் வாங்கினோம். பட் ரொம்ப சுமார் தான். இது எங்கே இருந்துச்சுன்னா ஜெயச்சந்திராவில். எப்போவுமே ஜெயச்சந்திராவில் நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. எனக்கு பொங்கல் பர்ச்சேஸ் ஓவர். நீங்களாம் கொஞ்சம் சேஃபாக போங்க, ஏன்னா இருக்க உங்களுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் சேஃபான நாளில் போயிட்டு சேஃபாக வந்துடுங்க, ஓகேவா? கொஞ்சம் ஓவர் தாங்க. வீக்கெண்ட்ஸ்க்கும் உள்ள நாளுக்கு டிஃப்ரென்ஸே தெரில. ரெண்டுமே ஒரே மாதிரி கூட்டம் தான் ஆயிட்டுருக்கு. ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.